அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது இறைவன் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்துக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு வீட்லையும் இறைவன் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டவர்கள் தான் நான் நினைக்கிறேன் தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மோர் ஸ்பெஷல் தந்தை இந்த பூமியில் நம்ம வர்றதுக்கு மெயின் காரணமாக இருந்தவர். வந்ததுக்கு அப்புறமும் அம்மாவாவது பரவாயில்ல, அவங்க வயிற்றில் நம்ம ஒரு 10 மாதம் இருந்திருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் தந்தை அவரோட குழந்தைங்க தான் நம்ம. இருந்தாலும் அவங்க இறக்குற வரைக்கும் நம்ம மனசுலையே வச்சுட்ருக்கவங்க யார் அப்படின்னா அப்பா. அவங்களுக்கு மோர் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. நம்மளை படிக்க வைக்கிறது ஆகட்டும், நம்மளை நல்ல பிள்ளையாக வளர்த்து எடுக்கிறதுல அப்பாவோட அப்பா எனக்கு மோர் ஸ்பெஷலுங்க. ஓகே, இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே சண்டைக்கு வராதிங்க, எங்கள் அப்பாவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அவங்க அப்பா ரொம்ப ஸ்பெஷல் தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. அப்பா நம்ம கூட இருக்கும் பொழுது அவங்களோட அருமையை நம்ம தெரிஞ்சு அவங்கள மதித்து அவங்களோட வார்த்தைக்கு வேல்யூ பண்ணணுங்க. ஓகே, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் என் அப்பாவோட வார்த்தைக்கு வேல்யூ பண்ணியிருக்கேன். சரி, எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீ இஸ் நோ மோர். எங்கள் அப்பாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் நான். ஆனால் அவரோட பேச்சு நான் கேட்டிருக்கேன். நான் அவரை ஒரு சில விஷயத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ அதை நான் ரியலைஸ் பண்ண இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே எங்கள் அப்பாவுக்கு நான் பெருமை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பெற்றதில் எங்கள் அப்பாவுக்கு ப்ரௌடான மூமெண்ட் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நான் அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷந்தான். சரி, அந்த மாதிரி உங்களுடைய அப்பா இருக்காங்க அப்படின்னா சில பேர் வயசு வரைக்கும் மதிப்பாங்க. வயசானதுக்கப்புறம் அவங்கள எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கலந்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெருசாக நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்பா அம்மா ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள கூப்பிட்டு, அப்பா நான் இந்த முடிவு எடுக்க போகிறேன், இந்த வீடு வாங்கலான்னு இருக்கேன், இப்போ என்னோட வேலை விஷயமா நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன், நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஹாலில் சொஃபாவில் உட்கார வச்சு நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கல, அது அடுத்த விஷயம். ஒரு ஒப்பீனியன் கேட்குறீங்க இல்லையா, அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. சரியா? அதனால அதாவது என்ன அவங்களுக்கு தேவை அப்படின்னா, நமக்கு வயசாயிடுச்சுன்னு நம்மளை ஒதுக்கி வைக்காம இன்னமும் நமக்கு நம்முடைய என்ன சொல்கிறது அறிவுரையை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளை நினைக்கிறாங்க. ஓகே, அப்படின்ற அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க உணரணும். அதுதான், அதை உணர வச்சுட்டாலே போதுங்க. மற்றபடி அவங்களுக்கு வேற எதுவுமே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. சரி, எங்கள் அம்மா இருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம், அம்மா இது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. சரி, அவங்களுக்கு நகை வாங்கி தரணும், புடவை வாங்கி தரணும், இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகே, அதை பண்ணுங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த ஏஜில் ஒரு 15க்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, ஒரு பிலோ 25-30 இருக்கிறவங்களுக்கு அப்பா ஒரு பெரிய வில்லனாக தெரிவாங்க ஒரு சில நபர்களுக்கு. ஓகே, அது உங்களுக்கு லேட்டராக புரியும், நீங்கள் ஒரு அப்பாவாக ஆகும்பொழுது புரியும். ஸோ அப்பா அவருக்கு ஈக்குவல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்பா ஆல்வேஸ் அப்பா. அதுக்கு வேற ஒரு வார்த்தையே கிடையாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.